கிருபையினால் நம்முடைய இறை இல்லத்திலே நம்ம மீது கடமையாக்கிய இந்த மகரினுடைய தொழுகை தொழுதுவிட்டு நம்முடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எண்ணத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூடிய உலர்வு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவாக பிரார்த்தனை செய்தவனாக இந்த வகுப்பை ஆரம்பிக்கின்றோம். தொடர்ச்சியாக உம்தத்துல் அஹ்காம் என்கின்ற ஹதீஸ் புத்தகத்தின் வாயிலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கவிருக்கின்ற சட்டத்திட்டங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே நேற்றைக்கு முந்தைய தினம் தொடர்ச்சியாக நாம் ஹுஷூ தொழுகையில உள்ளச்சத்தோடு தொழுவது, மன ஓர்மையோடு தொழுவது, அதற்கு தடையாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை நாம் முதலாவது களைய வேண்டும் என்பதை பார்த்தோம். அதற்கு உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், லா ஸலாத பி ஹதரத்தி தஆமி, சாப்பாடு உணவு முன்னிலையில் இருக்கும் பொழுது அவருக்கு தொழுகை கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. வலா வஹுவ யுதாஃபிஉல் அஹ்பஸான், மல ஜலங்களை அடக்கி கொண்டு ஒருவர் தொழுகக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அவருடைய தொழுகையிலே அவருக்கு முழுமையான ஈடுபாடு இருக்காது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிறுத்தி தான் இந்த தடைகளை போட்டிருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம பல சட்டங்களை பார்த்தோம். இவர் சாப்பாடு முன்னிலையில் இருந்தால் சாப்பிட்டு விட்டுதான் ஜமாஅத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப எவ்வளவு சாப்பிட்றது? 2 பிளேட்டு 3 பிளேட்டுன்னு உள்ள விட்டு இறக்கணுமா, அல்லது 1 ரூபாய் 2 ரூபாய் எடுத்து வச்சுட்டு வந்துடலாமா, அல்லது பசி அடங்குற வரைக்கும் தான் சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாடு முன்னிலையில் இருக்கும்போது ஃபபதவு பில் அஷா, நீங்கள் இரவு சாப்பாடை முதல்ல ஆரம்பிங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதிலிருந்து அவருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த உணவை எடுத்துக்கொண்டு விட்டு பிறகு ஜமாஅத்துக்கு ஆஜரானால் போதுமானது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கொண்டு பிறகு ஜமாஅத்துக்கு ஆஜரானால் போதும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அப்படி இல்லை 1 வாய் மட்டும் எடுத்துக்கிட்டாரு, இல்லை 2 வாய் மட்டும் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அது என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். டேஸ்ட் நாக்கிலே இருக்கும். அவர் தொழுகும் போது என்ன பண்ணிட்டு இருப்பாரு? நாக்கு அப்படியே சுழட்டிக்கிட்டே இருப்பார். ஸோ அதனால எந்த அளவுக்கு அவருக்கு தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிட்டு விட்டு ஜமாத்து கிடைச்சிச்சுன்னா ஜமாத்து வந்து தொழுவார். ஜமாத்து கிடைக்கவில்லை என்றால் அவர் தனியாக இருந்து அவருடைய தொழுகையை பூர்த்தி செய்து கொள்வார். அடுத்தது, இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு இன்னும் பல செய்திகள் தெரிய வருது. எதெல்லாம் நமக்கு தொழுகையிலிருந்து கவனச்சிதறலை ஏற்படுத்துமோ அந்த கவனச்சிதறலை ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை களைய வேண்டும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப எதெல்லாம் கவனச்சிதறலை ஏற்படுத்தும்? ஒரு ஆள் தொழுது கொண்டிருக்கிறார், அவருக்கு முன்னாடி ஏதேனும் உருவப்படம் இருக்குது அல்லது அழகான வர்ணம் நிறைந்த ஒரு படம் இருக்குது அப்படின்னா அதுவும் அவருக்கு என்ன ஆகும்? கவனச்சிதறலை ஏற்படுத்தும். அப்ப அதையும் என்ன பண்ணிடணும்? அவரை கலைந்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுது கொண்டிருக்கிறாங்க. அவருடைய உடல்ல ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஒரு அழகான ஒரு ட்ரெஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிச்சு விட்டு அந்த ட்ரெஸ்ஸை மறுபடியும் யார் இடத்துல வந்து வாங்கினாங்களோ திருப்பி அவர் இடத்துல கொடுத்துடுறாங்க. லகத் அல்ஹானி ஹாத ஸௌபு அப்படின்றாங்க. இந்த ட்ரெஸ் என்ன தொழுகையிலிருந்து ட்ரெஸ்ஸை திருப்பிடுச்சு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா தொழுகும் போது நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆடையாக இருந்தாலும் சரி, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அதிலே நம்முடைய கவனத்தை சிதற விடக்கூடாது. அப்ப தொழுகும் பொழுது கவனச்சிதறலை ஏற்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை நம்மால் இயன்ற வரை அகற்றிவிட்டு முழுமையாக தொழுகையை ஓர்மையுடன் தொழுவதற்கு முயற்சி செய்யணும். அதனாலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை தடுத்திருக்கிறாங்க. தூங்கி கொண்டிருப்பவர்களுக்கு முன்னாடி நின்று தொழுவக்கூடாது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ஏன்னா அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது அவருடைய கை எப்படி போகும் தெரியாது, கால் எப்படி போகும் தெரியாது, அவருடைய அவுரத்துகள் வெளிப்பட்டு விடலாம். தூங்கி கொண்டு இருப்பவருக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? தொழுவக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அடுத்தது, பேசி கொண்டிருப்பவர்கள், முன்னாடி ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு முன்னாடி இருந்து பின்னாடி இருந்து தொழுக வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறாங்க, வெறுத்திருக்கிறாங்க. இப்படி சில விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தொழுகையும் போது குறுக்கே செல்வது, தொழுகையில குறுக்க செல்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. காரணம் என்ன? இது எல்லாமே தொழுகையில ஒரு மனிதருடைய ஹுஷூ, மன ஓர்மையை, இறைவனுக்கு அடிபணிந்து நிற்கின்ற அந்த தன்மையை கெடுத்து விடும் என்பதனால் அல்லது குறைத்து விடும் என்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் தடுத்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவது, தொழுகையில ஹுஷூ, தொழுகையில உள்ளச்சத்தோடு மன ஓர்மையோடு தொழுவது முக்கியமானது. அப்ப தொழுகையில பலருக்கும் வந்தா தொழுகைக்கு நின்னாலேயே அவருக்கு என்ன ஆயிருது? சிந்தனைகள் பல இடங்கள்ல போயிருது. அப்ப அந்த தொழுகையில ஹுஷூ இல்லை, என்ன ஓதுறாரு என்ன சொல்றாருன்னு தெரியல. இப்ப இந்த தொழுகைக்கு கூலி இருக்கிறதா இல்லையா? இந்த தொழுகை செல்லுமா செல்லாதா?
இரண்டு விதமான கேள்விகள். ஒன்று, இந்த தொழுகை கூலி இருக்குதா இல்லையா? தொழுகை ஆரம்பிக்க அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாரு, இமாம் ஜமாத்துடன் சேர்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்றது அவருக்கு தெரியல. ஏதோ நிக்கிறாரு, குனிகிறாரு, ருக்கு போறாரு, சிதா செய்யறாரு. ஆனா இயற்கையாக ஆட்டோமேட்டிக்கா அவருடைய வாய் அசைஞ்சு கொண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அல்லது அவருடைய தொழுகையில அவருடைய செயல்பாடுகள் திக்ருகள் எல்லாம் சரியா ஓதிட்டார். ஆனா அவருடைய எண்ணம் அந்த இடத்துல ஒன்று குவியல. இப்ப இவருக்கு கூலி இருக்கிறதா? இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இரண்டு விதமான கேள்விகள். முதலாவது, இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா? முழுமையா தொழுகையில கவனம் செலுத்த அவருடைய தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தாலும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விதமான ஹதீஸ் இருக்கு. ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய இந்த உம்மத்திலிருந்து அவருடைய உள்ளம் பேசக்கூடிய விஷயங்களை மன்னித்து விட்டால் வாயால் அதை மொழிகின்ற வரை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப மனசுக்குள்ள ஒரு மனிதர் ஒரு சில எண்ணங்களை எண்ணுவதனால குற்றம் அவருக்கு கிடையாது. மனசுக்குள்ள எண்ணங்களை எண்ணுவதனால குற்றம் அவருக்கு கிடையாது. வாயில் அதை பேசிட்டாரு அப்படின்னா அவருக்கு குற்றம் பிடிக்கப்படுவார். அடுத்து இரண்டாவது ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமா இதை குறித்தே சொல்லி இருக்கிறாங்க. இன்ன ஷைத்தான யஹ்துரு அஹதுக்கும் ஃபிஸ்ஸலா, உங்கள ஒரு ஆளுக்கு ஷைத்தான் வருவான். அவர் தொழுகையில் இருக்கும்போது ஷைத்தான் வந்து உத்குர் கதா உத்குர் கதா, இதை நினைச்சு பாரு, இதை நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? தொழுகையில அவன் ஒன்னொன்னா நம்மளுக்கு ஞாபகம் ஊட்டி கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு ஞாபகம் ஊட்டுவா? அதிகம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் மூணாவது ரக்காயத்தில் இருக்கும்போது மூணாவது ரக்காத்துல இருக்காரா அல்லது நாலாவது ரக்காத்துல இருக்காரா என்று சந்தேகத்தை ஏற்படுத்துற அளவுக்கு ஷைத்தான் வந்து பண்ணுவான், நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பான். இதையாவது ஒன்று நம்முடைய எண்ணத்தை போட்டு குழப்பிக் கொண்டே இருப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அப்ப இவரு எந்த அளவுக்கு அவருடைய எண்ணம் மாறி போச்சு அப்படின்னா, அவரு சிந்தனையானது எங்கேயோ பறக்கடிக்கப்பட்டுருச்சு, எங்கேயோ ஷைத்தான் எடுத்து கொண்டு போயிட்டான். அதற்கு பிறகும் கூட அவருடைய தொழுகையை மீட்டு தொழுக வேண்டும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, மாறாக அந்த இடத்துல சஜ்தா சஹ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறான். அப்ப அவருடைய எண்ணம் அவரிடத்தில் இல்லாட்டியும் மன ஓர்மை இல்லாட்டியும் அந்த தொழுகையை செல்லுகின்ற தொழுகையாக இருக்கும். செல்லுகின்ற தொழுகைனா என்ன அர்த்தம்? மீட்டு அந்த தொழுகையை எடுத்து தொழுக வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. இரண்டாவது, அந்த தொழுகை கூலி கிடைக்குமா? அது சந்தேகமான விஷயம். அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் மன ஓர்மையோடு தொழுதிருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கு கூலி கிடைக்கும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, உங்களில் ஒருவர் தொழுவார், தொழுது முடித்தவர் ஒன்று 10ல் ஒரு பகுதி நன்மையோடு அல்லது 8ல் 10ல் ஒரு பகுதி நன்மையோடு அல்லது 9ல் ஒரு பகுதி நன்மையோடு அல்லது 8ல் ஒரு பகுதி நன்மையோடு அல்லது 7ல் ஒரு பகுதி நன்மையோடு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதி நன்மையோடு அல்லது முழு நன்மையோடு அவர் நன்மைக்கு ஏற்றவாறு மன ஓர்மைக்கு ஏற்றவாறு நன்மைகளை பெற்றவர்களா வெளியே போவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதை வைத்து முடிவு எடுக்கப்படுது? அவருடைய குஷூவை வச்சு முடிவு எடுக்கப்படுது. இரண்டு நபர்கள் பக்கத்துல இருந்து தொழுவாங்க, ஒரே மாதிரி சிஜதா பண்ணுவாங்க, ஒரே மாதிரி ருக்கு பண்ணுவாங்க. ஆனா அவர்களுடைய நன்மைக்கான வித்தியாசம் வானம் பூமி கலவு கொண்டான வித்தியாசம் போல் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறான். இதுவும் எதை வச்சுதான்? அவருடைய குஷூவை வச்சுதான். அப்ப ஒரு மனிதர் தொழுகையில எவ்வளவு ஈடுபாடோடு தொழுகிறார் என்பதை பொறுத்து அவருக்கான நன்மைகள் வேறுபடலாம். ஆனா தொழுகை செல்லுமா செல்லாதா? செல்லும்னா என்ன அர்த்தம்? அதை மீட்டு எடுத்து தொழுக வேண்டாம்னு அர்த்தம். செல்லாதுன்னா என்ன அர்த்தம்? அதை திரும்பி மீட்டு எடுத்து அவர் தொழுக வேண்டும் என்று அர்த்தம். செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவருக்கான நன்மை அந்த இடத்துல கேள்விக்குறியாக்கப்படுகிறது என்பதையும் நம்ம இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அடுத்தது இன்னொரு சில இது சார்ந்த சில முக்கியமான மசாலாக்கள். உதாரணத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளாக தாய்மார்களா இருக்கிறாங்க, சின்ன குழந்தைகள் வைத்திருக்கிறாங்க. அப்ப குழந்தை வந்து அழுது கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இவங்க முதலாவது தொழுதுட்டு போய் அவர்களை பசி அமர்த்தணுமா அல்லது பசி அமர்த்திட்டு வந்து தொழுகலாமா அப்படின்னா, இந்த ஹதீஸை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? முதலாவது அவங்க போய் அந்த குழந்தைக்கு பசி அமைத்திட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இவர்கள் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா தொழுகையில் இருக்கும்போது அவருடைய மனம் எங்க இருக்கும்? பிள்ளை இடத்துல இருக்கும். அப்ப தொழுகையில முழுமையாக அவர்களால் கவனம் செலுத்த முடியாது. அப்ப அதனால முதலாவது எதை முன்படுத்தணும் அப்படின்னா, பிள்ளைக்கு பசி அமர்த்துறதை முற்படுத்திட்டு அதற்கு பிறகு அவர்கள் தொழுகையை ஈடுபடலாம். இப்ப இதுவே கணவன் வந்துட்டாரு, கணவன் வேலையில வந்திருக்கிறார். இப்ப கணவனுக்கு பணிவிடை செய்வதை முற்படுத்தணுமா அல்லது தொழுகையை முற்படுத்தணுமா? கணவனுக்கு பணிவிடை செய்வது முற்படுத்தணுமா அல்லது தொழுகையை முற்படுத்தணுமா? கணவனுக்கு பணிவிடை செய்வதை முற்படுத்திட்டு அதற்கு பிறகு தொழுகையை நாம் தொழுது கொள்ளலாம். ஏன்னா கணவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, அவருக்கு அவ்வளவு கட்டுப்பட சொல்லியிருக்கிறாங்க. இந்த அளவு கட்டுப்படணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது மாதிரி, யாராவது ஒரு ஆளுக்கு சஜ்தா செய்ய வேண்டும்னு சொல்லி நான் ஏவி இருந்தால் கணவனுக்கு நான் சஜ்தா செய்ய சொல்லியிருப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப முதலாவது பணிவிடை விஷயத்துல கணவனுக்கு என்ன பண்ணலாம்?
முதலாவது அவர்களுக்கு இப்பதான் வீட்டுல வந்திருக்கிறாரு, வெளியில போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு தேவையான சாப்பாட்டையோ அல்லது தண்ணியோ அவருக்கு கொடுத்து விட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணலாம், உடனடியாக நேரம் தவறுவதற்கு முன்னால் வந்து தொழுது விடலாம். இப்ப நேரம் நெருக்கடியா இருக்குது, இதனால கணவன் வந்திருக்காரு, அப்ப யாருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், தொழுகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப நேரம் கொஞ்சம் விசாலமா இருக்குது, கணவன் அந்த இடத்துல வந்திருக்கிறாரு அப்படின்னா கணவனுக்கு முதலாம் முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு தேவையான உணவு பண்டங்களை தயார் செய்து கொள்ளலாம். இதுவே சமைக்கணும் என்பதற்காக தொழுகையை தாமதப்படுத்தலாமா? கூடாது. சமைக்கணும் என்பதற்காக கணவனுக்காக சமைக்கிறதாக இருந்தாலும் சமைக்க வேண்டும் என்பதற்காக தொழுமையை தாமதப்படுத்த முடியாது. கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக சிறிது நேரம் தொழுகையை தாமதப்படுத்திக் கொள்ளலாம். ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இருக்கு. பொதுவாக சமைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ், அது நீண்ட நேரம் எடுக்கும். அதுக்காக தொழுகையை தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சமைக்கிற அடுப்புல வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஒரு 4 ரக்காத்து ஒரு 3 ரக்காத்து உடனடியாக வந்து தொழுது முடிச்சுட்டு போடலாம். இதுவே கணவன் உடனடியா ஆஜராயிருக்கிறாரு, ஏன்னா வெளியில இருந்து உடனடியா வந்திருக்கிறாரு, திடீரென்ற தேவையில் இருக்கிறார், அவருக்கு என்ன பண்ண வேண்டியதான், பணிவிடையை முற்படுத்த வேண்டியதான். சஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து 3 குறைகளை சொல்றாங்க. 3மே மிக பயங்கரமான குறைகள். என்ன? ஜௌஜி யதுரிபுனி இதா ஸல்லைது, என்னுடைய கணவர் நான் தொழுத அடிக்கிறாரு. வயுஃப்திரினு இதா சும்து, நான் நோன்பு வச்சா என்ன நோன்பை கலைச்சு விட்டுறாரு. வலம் யுஸல்லில் ஃபஜ்ர ஹத்தா யத்தத்லு அஷம்ஸ், சூரியன் உதிக்கிற வரைக்கும் அவரே ஃபஜ்ர் தொழுகை தொழுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் முன்னிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க, என்னுடைய கணவன் இருக்க, சஃபான் இப்னு முஅத்தலினுடைய மனைவி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி வந்து இந்த மாதிரி 3 குறைகளை சொல்றாங்க. யதார்த்தமா மனைவியர்கள் சொல்லக்கூடிய குறைகள் வச்சுக்கோங்களேன், 3மே பயங்கரமான, யதார்த்தம் கேட்ட உடனே மிக பயங்கரமா இருக்கக்கூடிய செயல்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். முதலாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக என்ன பண்ணல, முடிவெடுக்கல. சஃபான் இப்னு முஅத்தல்ட்ட கேட்கிறாங்க, இவங்க சொல்வது உண்மையான்? அப்ப சஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவர்கள் சொல்வது உண்மைதான். முதலாவது இவங்க சொல்றாங்க, நான் அவர்களை தொழுதால் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் தொழுவும் போது நீளமான சூறாக்களை 2 சூறாக்களை ஓதுறாங்க, நீளமான சூறாக்களை 2 சூறாக்களை ஓதுறாங்க அப்படின்னு சொல்லி முதலாவது இதுக்கு விளக்கம் சொல்றாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதா கரஅத் வாஹிதத்தன் கஃபான், ஒரு சூறா போடுனாலே அதுவே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு சூறா என்னது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா மட்டுமே போதுமானதா இருக்கும். அப்ப கணவன் மனைவிக்கான உரிமை இருக்குது இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க அடிச்சதை பத்தி அவர்களிடத்துல எதுவுமே கேட்கல. மாறாக நீங்கள் ஒரு சூறா ஓதுனாலே போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க அப்படின்றத பாக்குறோம். அதனால கணவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை மனைவியானவர்கள் கண்டிப்பாக பணிவிடைகளை செய்தாக வேண்டும், உரிமைகளை அவர்கள் கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்தாக வேண்டும் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினைகள் ஒன்று என்பதை நம்ம பார்த்துக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக எந்தெந்த நேரங்களில் தொழக்கூடிய நேரங்கள், எந்தெந்த நேரங்களில் தொழக்கூடாத நேரங்கள் என்பது சம்பந்தமான ஹதீஸ்களை பார்ப்போம். வாஹதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.